இப்போதும் திருப்பதி ஆந்திராவில் அமைந்தாலும் இதுவும் தெலுங்கு மக்களால் வழிபடும் தெய்வமாக மாறினாலும் அதன் வரலாறு, வளர்ச்சி, ஆன்மீக சிறப்பு, தமிழ் மன்னர்களின் பங்களிப்பு ஒருபோதும் மறையவில்லை. திருப்பதி கோவில் தெலுங்கு கோவில் அல்ல, தமிழர் கோவில், தமிழ் தலம், தமிழ் தெய்வம். இது முதலில் தமிழகத்தின் தொண்டை மண்டலத்தில் இருந்த திருவேங்கடமலை. சங்க இலக்கியங்களில், குறிப்பாக சிலப்பதிகாரம், புறநானூறு போன்ற தமிழ் நூல்களில் இந்த மலையை திருவேங்கடம், நெடுமலை என அழைத்து புனித தலமாக குறிப்பிடுகின்றனர். ஆழ்வார்கள் பாடிய பாசுரங்களிலும் திருப்பதி ஏழுமலையான் ஸ்தலத்தின் மகத்துவம் தமிழ் பக்தர்களால் உயர்த்தப்பட்டுள்ளது. தமிழர் மன்னர்களின் பங்களிப்பு தொண்டைமான் இளந்திரையன் கிருணாமியூ முதல் நூற்றாண்டில் முதலில் இந்த சுயம்பு சிலைக்கு கோயிலை கட்டி வழிபாடு தொடங்கியவர். பின் பல்லவர், சோழர், பாண்டியர்கள் மற்றும் விஜயநகர மன்னர்கள் திருப்பதி கோவிலின் வளர்ச்சிக்கு தங்கள் பங்களிப்பை செய்தனர். அவர்கள் கல்வெட்டுகள், தானங்கள், பரிசுகள் இங்கே இன்னும் காணப்படுகின்றன. ஆழ்வார்கள் திருவேங்கடவனை 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக உயர்த்தி மங்களாசாசனம் செய்தனர். ஆண்டாள் நம்முடைய தமிழ் பக்தியால் தன்னுடைய விரகத்தையே திருவேங்கடவருக்கு அர்ப்பணித்தாள். சங்க கவிஞர்கள் இதனை தமிழர் காப்பு மலை என்று பாடி தமிழர்களின் ஆன்மீக பெருமையை உலகிற்கு எடுத்துச் சொல்கின்றனர். இப்பொழுது திருப்பதி வெறும் தெலுங்கு மக்களின் கோவிலாக மாறினாலும் அதில் தமிழர்கள் கட்டிய முதல் ஆலயம், தமிழர் மன்னர்களின் பங்களிப்பு, சங்க இலக்கியங்கள் கூறும் புனித தலம் மறையாது. திருப்பதி கோவில் தமிழர் கோவில், தமிழ் தலம், தமிழ் தெய்வம். இதை நாம் பெருமையோடு பகிர்ந்து தமிழர் ஆன்மீக பெருமையை உணர்ந்து கையாள வேண்டும்.